காவேரி வீட்டில் இருக்காங்க. அப்போ மாமி வராங்க. வந்த உடனே இங்கே பாரு காவேரி, உனக்காக நான் ஒரு அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்வாவா கொடுங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி சாப்பிட்றாங்க. சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஏதோ பனவெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, நான் பனவெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன் இந்த அல்வா. எங்க வீட்டுக்கு 2 பேர் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு மாமி சொல்றாங்க. ஓ மாமி, உங்க சொந்தக்காரங்களுக்காக பண்ணீங்களா? எனக்கே தான் பண்ணீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இல்ல காவேரி, அவங்க வந்திருக்காங்க. உனக்கும் சேர்த்து தான் நான் பண்ணேன். நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடுறாங்க. ஆமா, உங்க 2 சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களே, அவங்க வந்து இந்த மேல ரூம் காலியா இருந்தா அவங்க அங்க தங்க வைக்கலாம்ல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஆமா காவேரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எப்பவுமே எங்க சொந்தக்காரங்கலாம் வந்தா அந்த ரூம்ல தான் நாங்க தங்க வைப்போம். ஆனா இப்போ இங்க எங்க ரூம்லயும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு மாமி சொல்றாங்க. ஏன் மாமி நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேர நாங்க காலி பண்ணிட்டா நீங்க அங்கேயே தங்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே மாமி போறாங்க. இது எல்லாமே விஜய் அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இவ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு. வந்தவொடனே காவேரிய பார்க்குறாரு. ஆமா காவேரி, நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? மாமி பார், வந்தாங்க, உனக்கு அல்வா குடுத்தாங்க, போனாங்க. ஆனா நீ எதுக்கு தேவையில்லாத வீடெல்லாம் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐய்யய்யோ! நான் அப்படிலாம் சொல்லலங்க. மாமி எனக்கு அல்வா குடுத்தாங்க தான். அவங்க வீட்ல யாரோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்களாம். அவங்க எப்பவுமே அந்த ரூம்ல தான் தங்குவாங்களாம். அதனால தான் ரூம் ஒன்னா காலி பண்ணட்டுமான்னு நான் கேட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல காவேரி. நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்க. அது என்ன பிளான் பண்ணியிருக்கன்னு என்ட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. என்னங்க, நான் உண்மைய சொல்லிடுறேன். நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அப்ப தாத்தா, பாட்டி 2 பேரும் இருந்தாங்கல்ல. அப்ப தாத்தா என்ன கூப்பிட்டு தனியா சொன்னாரு. "நீ எப்படியாவது விஜய கூட்டிட்டு இங்க வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? பாட்டிக்கும் உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் இப்படி மாமி கிட்ட சொன்னேன். நாங்க ரூம காலி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மைய மறைக்க தெரியலங்க. எனக்கு பொய் சொல்ல தெரியல. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா? அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் காவேரி. திடீர்னு உனக்கு எதுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? இல்ல தாத்தா சொன்னதுனால தான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரியா? எனக்கு இப்போதைக்கு அங்க வர ஐடியாவே இல்ல. பாட்டிக்கு உடம்பு சரியாகும். நான் போய் அடிக்கடிக்க பார்த்துக்கிறேன். நீ அத பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்காத. சரியா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லங்க, அதுக்காக நான் சொல்லல. நம்ம போனா நல்லாருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். நான் வந்துட்டு விஜய கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்ப நாம 2 பேரும் போய் கொஞ்ச நாள் நம்ம இருக்கலாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, இதுக்கும் மேல இத பத்தி நான் பேச தயாராவே இல்ல அப்படின்னு விஜய் அங்க வந்து அப்படியே கோவமா போறாரு. எதுக்காக இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் எத்தன வாட்டி இவள கூப்பிட்டேன். வா, தாத்தா கூட போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்பலாம் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன்னு சொன்னா, இப்ப மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? ம். பரவால்ல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த விஜய் அப்படி யோசிச்சுட்டே போறாரு. காவேரி நினைக்கிறாங்க. ஐய்யய்யோ! இவர்கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டோமே! எப்படியாவது இவரு மனச மாத்தி இங்கேருந்து நம்ம கூட்டிட்டு போலான்னு நெனச்சோம். கடைசியில அந்த மாமியால மாட்டிக்கிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. சரி, இவர் திட்டினா திட்டட்டும். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கவே கூடாது. ஆனா, நாம இவர எப்படியாவது மனச மாத்தி தாத்தா, பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். அங்க கூட்டிட்டு போய் பாட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே சாரதா வராங்க. "ஏய் இங்க பாருடி, நீ சாப்பிட்டியா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேம்மா. எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்லடி, கொஞ்சம் பாலாவது தரேன், நீ போய் குடிடி" அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் எடுத்து வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படியே கங்கா பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே கடுப்பா இருக்கு. காவேரி மட்டும் அப்படியே விழுந்து 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 கவனிக்கிறது. "எங்கலாம் பார்த்தா எப்படி தெரியுறீங்க? நானும் தான் மாசமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவமா அங்கருந்து அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க.